The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. செங்கோட்டையனிடமிருந்த நீதித்துறை மரிய வில்சனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ராஜீவுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பி ராஜ்குமாருக்கு ஊரக வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன துறைகள் என்பதை பார்க்கிறோம். 21 பேர் இன்று புதிதாக அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், வணக்கம். அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு நடைபெற்றிருக்கிறது. யார் யாருக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது? காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு என்ன துறை? காங்கிரஸ் கிள்ளியூர் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம புதிய தலைமுறையில சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில முக்கியமான துறைகள் செங்கோட்டையனிடமிருந்து அந்த நிதித்துறை மரிய வில்சனிடம் சென்றிருக்கிறது. அதே போல மரிய வில்சனுக்கு ஒதுக்குவதாக இருந்த துறைகள், குறிப்பாக ரெவன்யூ செங்கோட்டையனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணத்தில் வினோத் என்ற இளைஞருக்கு விவசாயத்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த ஒரு முக்கியமான தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடியவருக்கு வினோத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல காஞ்சிபுரம் ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல குமாரபாளையம் விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவினாசி கமலிக்கு குறிப்பாக கால்நடைத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் அதிகம் என்பதால் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை அமைச்சர், குறிப்பாக கடந்த முறையும் அனிதா ராதாசன் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தால் அதே போன்று கொடுத்திருக்கிறார்கள். ராஜு அவருக்கு திருவாடனை, அவருக்கு சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி மற்றும் மற்ற துறைகள், சிஎம்டிஏ, அதே போல குடிசை மாற்று வாரியம் உள்ளிட்ட கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு ஹவுசிங் போர்டு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல கூட்டுறவுத்துறை அமைச்சர் அரக்கோணம் காந்திராஜுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரூரல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இ பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதன் ராஜா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒட்டப்பிடாரத்தை சேர்ந்தவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஜெகதீஸ்வரி அவர் பெண்ணு ராஜபாளையம் அமைச்சருக்கு சமூக நலத்துறை அமைச்சராக கொடுத்திருக்கிறார்கள். அதே போல மதிய உணவு திட்டம் குறிப்பு உள்ளிட்ட திட்டங்கள் எல்லாம் அந்த மகளிர் உரிமைத்துறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு அவருக்கு கைத்தறித்துறை, ஈரோடு மாவட்டத்தில் கைத்துறை சார்ந்த அந்த தொழில்கள் இருப்பதால் கொடுத்திருக்கார்கள். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தனபாலுடைய மகனுக்கு கமர்ஷியல் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு என்ற ஒரு பெரிய துறை, கடந்த முறை மூர்த்தி அமைச்சரிடம் இருந்த துறைகள் அனைத்துமே லோகேஷ் தமிழ்ச்செல்வனிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல சேலத்தை சேர்ந்த விஜய் தமிழ் பிரபாகரனுக்கு போக்குவரத்து துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்திற்கு போக்குவரத்து துறை கிடைக்கிறது. அதே போல ஸ்ரீரங்கம் தொகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்ற இளைஞருக்கு இந்து சமய அறநிலைத்துறை, ஸ்ரீரங்கம் கோயில் பிரசித்தி பெற்றது, அந்த தொகுதியிற்கு HRNC டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல வேளச்சேரி குமார் அவர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற துறையை, முக்கியமான துறை AI என்ற துறையை உருவாக்கி இருக்கிறார்கள். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவிலும் உருவாக்கப்பட்டது, தற்போது கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தென்னரசு அவரை பொறுத்தவரை ஸ்ரீபெரும்புதூர் அயலக தமிழர் மறுவாழ்வுத்துறை என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர் துறை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல சம்பத்குமார் அவருக்கு பேக்வர்டு கிளாஸ் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை கொடுத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சர். அதே போல முகமது பர்பாஸ் அவருக்கு அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கார், அவருக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் தொழிலாளர் நலத்துறை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல சரத்குமார் தாம்பரத்தை சேர்ந்தவருக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் என்று சொல்லக்கூடிய பணியாளர் சீர்திருத்தம் சொந்தமான ஒரு முக்கியமான துறை கொடுத்திருக்கிறார்கள். மனிதவள மேம்பாட்டுத்துறை கடந்த முறை கைல்வெளி செல்வராஜ் வைத்திருந்த துறை. மரிய வில்சனிடம் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதே போல விக்னேஷ் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் அவருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, டாஸ்மார்க் மட்டும் ஒரு துறையாக உருவாகி இருக்கிறது. கடந்த காலங்களில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு என்று இருந்ததை மின்சாரம் தனியாகவும் மதுவிலக்கு தனியாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆதிதிராவிடர் நலத்துறை இன்னமும் யாருக்கும் ஒதுக்கப்படாமல் இருப்பதால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இந்த ஒட்டுமொத்த பட்டியலையும் படிக்கும் போது
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு என்று எந்த அமைச்சரும் நியமிக்கப்படாததால் விடுதலை சிறுத்தைகளுக்கு செல்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல IUML-க்கு சிறுபான்மையர் நலம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை மஸ்தான் போன்றவர்களும் இருந்தார்கள். மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் என்று சொல்லக்கூடிய அந்த துறை IUML-க்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இரண்டு துறைகளுக்கும் அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பதால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு சிறுபான்மையினர் நலமும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. விக்னேஷ், ஓகே, ரெண்டு துறைகளுக்கு இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படல, புதியவர்கள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல முக்கியமான மாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு ரமேஷ். மரிய வில்சனுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை போயிருக்கு. இந்த மாற்றத்துக்கான பின்னணி என்ன? நிச்சயமாக மூத்த அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு ஒரு நல்ல துறை இல்லை என்று அவருடைய ஆதரவாளர்கள் வருத்தம் தெரிவித்திருந்தார்கள். அதே போல அவருடைய ஆதரவாளரான சத்யபாமாவுக்கும் அமைச்சரவையில் இடம் தராத காரணத்தால் கடந்த முறை KKSSR ராமச்சந்திரன் என்ற ஒரு பெரிய மூத்த அமைச்சர் வைத்திருந்த துறை கொடுத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் டிரான்ஸ்பர்லாம் முக்கியமான துறை என்பதால் அவருக்கு அதை கொடுத்திருக்கிறார். வருவாய்த்துறை என்பது நிறைய பேருக்கு பட்டா கொடுக்க முடியும். கடந்த காலங்களில் பெரியசாமி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் வைத்திருந்த துறை வருவாய்த்துறை. பயிரிடர் மேலாண்மை என்று சொன்னால் அது தற்போதைய காலகட்டத்தில் வெயில் போன்ற விஷயங்கள், அதாவது பாத்தீங்கன்னா தற்போது வெப்ப அலை வீசுகிறது, இதுவும் பேரிடர் மேலாண்மை துறையில் தான் வரும். சென்னை உள்ளிட்ட நகரங்கள்லாம் வடகிழக்கு பருவமழையில் அதிக அளவில் பாதிக்கக்கூடியது. எனவே அவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் என்பதால் இந்த முக்கியமான துறை பேரிடர் மேலாண்மை துறையை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. செங்கோட்டையிடம் இருந்த நிதித்துறை என்பது மரிய வில்சன் என்ற ஒரு இளைஞருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல சென்னை மாவட்டத்தில் 7 அமைச்சர்கள் உருவாகிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும்னா வேளச்சேரியை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு AI என்ற ஒரு துறையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதி திராவிடர் நலன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, IUML-க்கு சிறுபான்மையினர் நலன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நம்ம சொன்னது போன்று செயற்கை நுண்ணறிவு என்ற ஒரு புதிய ஒரு சொற்றொடர் இங்கு இருக்கிறது. அதே போன்று கடந்த ஆட்சி காலத்தில் உமன் ரைட்ஸ் விங் என்று சொன்னார்கள், அதாவது மகளிர் உரிமை துறை என்று ஒன்று இருந்தது. அந்த துறைக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தற்போது சோசியல் வெல்ஃபேர் இன்க்ளூடிங் உமன் வெல்ஃபேர் ஆர்பனேஜஸ் என்று பெயர் மாற்றம் செய்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதே போல ஒரு தாம்பரத்தை சேர்ந்த இளைஞருக்கு ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு மனித மேலாண்மை என்று சொல்லக்கூடிய TNPSC போன்ற தேர்வுகள் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான துறையை அவர் சரத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் ஒரு கோயில் நகரம், எனவே அதை முன்வைத்து அவருக்கு HRNC என்று சொல்லக்கூடிய சேகர் பாபு போன்ற மூத்த அமைச்சர்கள் வகித்த பதவி ஒரு ஸ்ரீரங்கம் இளைஞருக்கு சென்றிருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. உதாரணமாக பள்ளி கல்வித்துறை ராஜ்மோகன் அவரும் ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்தவர். அதே போல விஸ்வநாதனும் பட்டியல் வகுப்பு பிரிவை சேர்ந்தவர். பள்ளி கல்வி உயர்கல்வி இரண்டுமே பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் கொடுக்கப்பட்டிருப்பது முக்கியமான இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இதை கொடுத்திருப்பது ஒரு முக்கியமான சமூக நீதி மாற்றமாக பார்க்கிறார்கள். அதே போன்று பார்த்தீர்கள் சொன்னால் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி செல்வ பெருந்தகையை தோற்கடித்த ஒரு இளைஞருக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை கொடுத்திருப்பதையும் பார்க்கப்படுகிறது. அவர்கள் இலங்கை தமிழர் உள்ளிட்ட விஷயங்களை அவர்தான் கவனிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அமைச்சரவையில் என்பது புதிதாக வந்தவர்கள் பலர் முக்கியமான துறைகளை வகிக்கிறார்கள். கடந்த முறை வனத்துறை என்பது ஒரு பெரிய துறையாக இருந்தது. அந்த துறையை மூத்தவர்கள் கையாண்ட ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் கையாண்ட நிலையில் இந்த முறை ரஞ்சித் என்ற ஒரு புதிதாக முதல் முறையாக MLA ஆனவருக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் 25 ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம் அமைச்சரவைக்குள் நுழைகிறது. இதே போன்று அமைச்சர்கள் இல்லாத மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக பலரும் நியமிக்கப்படுவார்கள். குறிப்பாக காஞ்சிபுரம் ரஞ்சித் திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. கடந்த முறை திருவண்ணாமலை ஏவாவேலு பெரிய அமைச்சராக இருந்தார். ஆனால் தற்போது அந்த மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் இல்லாமல் இருக்கக்கூடியதும் நம்மால பார்க்க முடிகிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், அதே போல திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் இல்லாமல் இருப்பதையும், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் ஒருத்தர் கூட இல்லாமல் இருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. விக்னேஷ், நிச்சயமா ரமேஷ், கவனிக்க வேண்டிய பல முக்கியமான நகர்வுகள் இருக்கு. AI செயற்கை நுண்ணறிவுக்குன்னு ஒரு புதிய துறையை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னும் 2 துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்படல, புதியவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.